வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எப்பொழுதும் ஒரு தமிழ் மாதம் ஆரம்பிக்கின்ற சமயத்தில் அதற்குண்டான பரிகாரங்களை நாம் சொல்வது வழக்கம். அப்படி பார்க்கையில் இன்றைய நாளானது 14ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு பங்குனி மாதம் முதல் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களுக்கு உண்டான பரிகாரங்களை சொல்கின்றோம். அதை இந்த மாதத்தின் முழுதும் கடைபிடிப்பது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை தரும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய அமைப்பு, தேவையில்லாத மனக்குழப்பங்கள் காணப்படலாம். எனவே அந்த விஷயத்திற்கு எப்பொழுதும் வேலைக்கிழமையில் முடிந்த அளவுக்கு மதியம் 1-2 மணிக்குள் ஒரு உணவு தானம் கொடுப்பதுடன் கண்டிப்பாக அருகில் உள்ள ஏதேனும் ஒரு குரு ஸ்தலத்திற்கு செல்வது இந்த வருடத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பதவி உயர்வுகள், தடைப்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அரசியல் துறையில் படைப்பாளர்களுக்கு மிகப்பெரிய கௌரவங்கள் ஏற்படும். எல்லா விஷயத்திலும் சோம்பல் இல்லாமல் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொட்டது துவங்கக்கூடிய மாதத்தை சோம்பலால் கெடுத்து கொள்ளாதீர்கள். தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கு பெருமாள் வழிபாடு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். கடல் கடந்த நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள், லாபங்கள், தொழிலில் முன்னேற்றங்கள், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, புது உத்தியோக மாற்றத்தை எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதற்கு உண்டான உத்தரவு கிடைப்பது மனதிற்கு சந்தோஷம். சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனையும் நிவர்த்தி காணப்படும். மேலும் நன்மைகள் அதிகரிப்பதற்கு எப்பொழுதும் ஸ்ரீ ராகவேந்தர் வழிபாடு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக கவனம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம், அவர்களுடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். எனவே அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். மேலும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் உடைமைகள், நெருப்புகள் போன்ற இடத்தில் மிக கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் அவசியமில்லாத பயணத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு படிப்படியாக பல விதமான சங்கடத்திலிருந்து காப்பாற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அரசு விரோத காரியங்கள், சட்ட சிக்கல்கள், கௌரவ குறைச்சல்கள், தேவையில்லாதவர்கள் பிரச்சனைகள், சாதாரணமாக விளையாட்டாக கூறுவது பெரிய அளவுக்கு ஆபத்தை விளைவித்துவிடும். மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து வைத்து கையெழுத்திடுவது, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், கண்களில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கை. மேலும் ஆஞ்சநேயரை மொத்தமாக சரணாகதி அடைவது இந்த மாதத்தில் தப்பித்து கொள்ளக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பெல்லாம் சந்தோஷம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் கணவன் அல்லது மனைவிக்கு, கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலையும், தேவையில்லாத உங்களுடைய குடும்பத்தில் அந்நியர் உறவினர் தலையீடு பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், வேலைக்கிழமைகளில் சிவாலயங்களுக்கு சரணாகதி அடைவதோ அல்லது வாரத்தில் ஒரு நாள் சிவாலயங்களுக்கு கங்காஜலம் கொடுப்பது குடும்பத்தில் நிம்மதியிலிருந்து காப்பாற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி, அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம், கடல் கடந்த நல்ல விஷயங்கள், பாஸ்போர்ட் போன்ற விஷயத்தில் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி, ஏற்றங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், சந்தோஷ அமைப்புகள், அனுகூலங்கள், படிப்படியாக ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதுடன் வெள்ளிக்கிழமையில் ஏதேனும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும், தேக ஆரோக்கியத்தில் பாதவலி போன்ற பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். எல்லா விஷயத்தில் கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக. வயிற்று உபத்திரம் சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தலை தூக்கலாம். உணவு விஷயம், செரிமான பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் படிப்படியாக நன்மை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அபிராமியில் உள்ள 40வது பாடலும் முடிந்த அளவுக்கு அருகிலுள்ள பார்வதி தேவியை வழிபாடு செய்வது ஏற்றத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் சிறிதாக வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்வது, அவர்களுடன் சாதாரணமான தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் ஏற்படுத்தி தரும். மேலும் எல்லா விஷயத்திற்கும் வாரத்திற்கு ஒரு முறை அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு உங்கள் சார்பாக ஒரு சிதற்காய் உடைப்பது பெரிய அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் பங்குனி மாதத்தில் தனுசுக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதற்கும் தொலைதூர செய்திகள், பயணங்கள், அனுகூலங்கள், புதிய பிராப்தங்கள், கண்டிப்பாக படைப்பாளிகளுக்கு கௌரவங்கள், சிலருக்கு அரசு கௌரவங்கள், அரசியலில் முகவரியே தெரியாதவர்கள் கூட பெரிய அளவு ஏற்றங்கள், மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்வது போன்ற சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, நீண்ட நாட்களாக திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல பிராப்தம் ஏற்படுவது, அருகில் உள்ள பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் சன்னிதானத்துக்கு பசுனை கொடுக்க யோகமும் அனுகூலமும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு ஒவ்வாமை போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேன் தடவிய வார்த்தை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். எனவே அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் காணப்படுகிறது. அருகில் உள்ள கோயிலுக்கு அருகில் உள்ள நரசிம்மர் சன்னிதானத்தை சரணாகடியது பெரிய அளவுக்கு பாதிப்புகளிலிருந்து பங்குனியில் நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், வண்டி வாகனங்கள், பெரிய அளவுக்கு விரோதங்கள் திடீரென்று ஏற்பட்டுவிடும். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் பங்குனியில் கெடுத்து விடலாம். கண்டிப்பாக ஆவேசப்படாதீர்கள். சூரிய உதயத்துக்கு முன்பாக அன்றாட பணிகளை ஆரம்பிப்பவர்களுக்கு பெரும் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு பசுனை கொடுத்து துளசி கொடுத்து அர்ச்சனை செய்வது, வாரம் வாரம் செல்வது நன்மை தரும். ஞாயிற்றுக்கிழமைகளில் உணவு தானம் கொடுப்பது பெரிய அளவு ஆபத்திலிருந்து பாதுகாக்கும். பொறுமை கடலினும் பெரிது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.